பக்தி கயலேன் எனினின் பதமும் சித்திக் கயலேன் எனரின் நமதே புத்திக் கடலே பொறுவேல் அரசே முத்திக் கனியே முனிப்பூங்கவனே. இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி செய்யனா என்னன்னா அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் காட். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு 2 ரீசனுக்காக சாமி கிட்ட போய் நிற்கிறோம். ஒன்று, எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, என்னை இவன் இப்படி சொல்லிட்டான், என்னை இவன் அப்படி பண்ணிட்டான், என்னை இப்படி ஏமாத்திட்டான், என்னோட சொத்து பறி போயிடுச்சு, இல்லை இந்த மாதிரி வேலையில பிரச்சனை இருக்கு. ஒன் இஸ் ப்ராப்ளமை எனக்கு சால்வ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட போய் நிற்கிறோம். ரெண்டாவது வந்து தேவை. சாமி, எனக்கு கல்யாணம் நடக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், நான் வீடு கட்டணும், கார் வாங்கணும், இப்படி ஏதாவது ஒரு தேவை. இது ரெண்டுத்துல தான் நம்ம போய் சாமி கிட்ட நிற்கிறோம். சரிங்களா? இப்போ உங்கள் தாய் தகப்பன் ஆனாலுமே கூட நீங்கள் அவங்களுக்கு பிறந்துட்டீங்கன்ற ஒரு காரணத்தினால தான் உங்கள் மேலே அவங்க அன்பு செலுத்துகிறாங்க. சரிங்களா? அதுவே உங்கள் பக்கத்து வீட்டு பையன் பொண்ணு மேலேயோ உங்கள் அம்மா அப்பாவால் அவ்வளோ அன்பு செலுத்த முடியாது. மனித உறவுகள் இப்படி தான் இருக்கும். ஆனால் அன்கண்டிஷ்னலாக உங்களை லவ் பண்ணுறது யார்? எனக்கு எதுவுமே வேணாம், என் பையன் என்னை விரும்பினாம என் மேலே அன்பு செலுத்தினா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உயிர் யாருன்னா இறைவன். உயிர் இல்லை, பேரிறைவன். அந்த இறைவனுக்கு நாம் அப்போ திருப்பி அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணணும் இல்லைங்களா? அவரை எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட போய் பிரச்சனையை சொல்லி அழுதுகிட்டோ, இல்லைனா வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோ இருக்கக்கூடாது. அவருக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று. இப்போ வந்து ஒரு நாளில் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க. சாமி, எனக்கு வந்து நோ கம்ப்ளைண்ட் கிடையாது, நான் யாரை பற்றியும் சொல்ல போகிறதில்ல, இல்லை நான் எதுவும் கேட்க போகிறதில்ல, ஆனால் நான் உங்களுக்காக மட்டுமே நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். சாமிக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு இறைவனை வச்சுக்கோங்க. அவருக்காக ஒரு பாட்டு பாடுறதோ, இல்லை வந்து ஒரு ராமஜெயம் அப்படின்னு எழுதுறீங்களோ, இல்லை ஒரு முருகா போற்றி அப்படின்னு எழுதுறீங்களோ, ஏதாவது ஒரு விஷயம், சாமி எனக்கு நீ பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு உன் மேலே அன்பு, அதை தெரிவிக்கிறதுக்கு இந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்கண்டிஷ்னலாக ஒரு விஷயம் இறைவனுக்காக பண்ணும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து அவர் சந்தோஷப்பட்டுட்டாருன்னா அவ்வளோதான், நம்ம லைஃப்க்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். முருகனை சந்தோஷப்படுத்திட்டு நம்மளுக்கு போதும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று இறைவனுக்கு அன்கண்டிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. நாம் வந்து அன்கண்டிஷ்னலாக முருகனையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச இறைவனோ விரும்பணும் அப்படின்னா நீங்கள் என்னைக்கு அந்த தாட் ப்ராசஸ்க்கு வரீங்களோ, இந்த பாட்டை திருப்பி திருப்பி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய லவ் வந்து இறைவனை போய் அடையும் அப்படின்னு அருணகிரிநாதர் இங்கே சொல்கிறார். மிக்க நன்றி.